ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு காட்டுறேன் என்னுடைய ஸ்டைலில். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அது பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு காஞ்ச வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 வெள்ளை பூண்டு, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி. நான் நிறைய சட்னி போட்டிருக்கேன், கொள்ளு சட்னி, உளுந்து சட்னின்னு. இன்ஷால்லா புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்து இறக்கியாச்சு. இது நான் 3 பேருக்கு செய்கிறேன். என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.